Hallelujah. Praise the Lord. இந்த ஜாய்ஃபுல் BCIயின் ஆன்லைன் சர்வீஸ்க்கு இங்கே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நம்ம வேதத்திலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்துவிட்டு நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். சிஸ்டர் தரணி அவர்கள் வேத வாசிப்பை செய்வார்கள். சங்கீதம் 33 1 முதல் 4 வரை. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் சிஸ்டர் யூனிஸ் அவர்கள் ஜெபிப்பார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாள் கொத்தத்துக்கு நன்றி அப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்பா நீங்கள் நடத்தி கொடுக்க தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஜாய்ஃபுல் பார்த்துருக்க ஒவ்வொருத்தவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே உங்கள் கத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீங்கள் வழிநடத்தப்படுற தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே வழிநடத்தி நீரே பிரேஸ் நமத்தாவே. ஆமேன். நம்ம இப்போ அப்பா வீட்டில் எப்போதும் நம்ம சந்தோஷமாக, நம்ம ஏசப்பா வீட்டில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது எப்போவுமே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது ஏசப்பா நம்ம லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கூட நம்ம ஒரு பாடலை பாடலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே பாடலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா
ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் உட்காரும் பொழுது தகப்பனே ஆண்டவரப்பா பேரின்பம் கொண்டு ஆண்டவரப்பா ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆண்டவரப்பா நீங்கள் எங்களோட கூட இருக்கிறப்ப தகப்பனே ஆண்டவரப்பா எங்களோட எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஆண்டவரப்பா எங்களுக்கு நீங்கள் விடுதலை தரீங்க. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களோட கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரப்பா. உங்களோட பரிசுத்த முத்தத்தினால் ஆண்டவரப்பா எங்களோட பாவங்களை எல்லாம் ஆண்டவரப்பா நீங்கள் போக்கி விட்டீரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரப்பா உங்களுடைய கிருபை தகப்பனே எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரப்பா நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் தகப்பனே உடைய கிருபை தகப்பனே எங்களை மீண்டுமாக ஆண்டவரப்பா புதுப்பிக்கிறதே அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய கரங்களில் ஆண்டவரப்பா ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட கிருபை எப்பொழுதும் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம பலவீனமாக இருக்கிற நேரத்திலும் சோர்ந்து போகிற நேரத்திலும் உடைக்கப்படுகிற நேரத்திலும் அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. அவரை உங்கள் கிருபை என்னை தாங்குகிறது என்ற பாடலை பாடி ஆராதிப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. போன நேரத்தில்
மாறாத நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை தாங்கி வந்த, எங்களை சுமந்து வந்த, எங்களை காத்து வந்த அந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உடைந்த போது, சோர்ந்து போன போதெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட அந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா, இந்த ஆராதனை வேலை முழுவதும் அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியுள்ள நேரத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன்தாமே இந்த நேரத்திலும் கூட நம் மத்தியிலே அவருடைய பிரசன்னத்தை அவர் வைத்திருக்கிறபடியினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர்தாமே அவருடைய கிருபையினாலே ஆராதிக்க நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். கர்த்தர்தாமே இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரம் 23, 24 இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன்தாமே நம்மை அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, உம்மோடு கூட நான் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும். அதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. என்னை சோதித்து என் சிந்தனைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும். அதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதை எனக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே நித்திய வழியிலே என்னை நடத்தும். உங்கள் கிருபை எங்களுக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவோடு கூட இணைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக சில தவறுகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் அதை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்து ஜீவிக்க முடியும். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வாகனத்திலே நாம் எடுப்பதற்கு முன்பாக அதற்குள்ளாக அந்த டயரில் காத்திருக்கா, பெட்ரோல் இருக்கா, பிரேக் இருக்கா, இதையெல்லாம் நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிட்டு தான் அப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், வண்டியை எடுக்கிறோம். அப்படி ஒரு வாகனத்தையே நம்ம இப்படி ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணி நம்ம பிரயாணத்தை தொடங்குவதற்கு முன்பாக அது செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மையும் ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து அது நல்ல ஒரு மெயின்டெனன்ஸாக நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அதில் ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் உபவாசித்து ஜெபித்து தேவனிடத்தில் புது பலனை பெற்றுக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்போது உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையானது வெற்றிகரமாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல உங்கள் சூழ்நிலைக்கு ஏதுவாக நீங்கள் ஜீவித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், அல்லது உங்களை ஆராய்ந்து வாழாது இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஜீவிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை தோல்வியிலே தான் அடையும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பாருங்க, சபை என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மை சரி செய்து கொள்ளவும், அந்த சபையிலே தேவன் நம்மை சீர்திருத்தவும், நம்மை சரி செய்து நம்மை பலப்படுத்தி தேவன் நம்மை அவருடைய வழியிலே அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக சபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சபை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை என்பது ஆராதனை செய்யும் இடம் மாத்திரமல்ல, சபை என்பது ஒரு சீர்திருத்தும் ஒரு இடமாய் இருக்கிறது. சபையிலே தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்மை சரி செய்து கொள்வது மிக அவசியம். தேவன் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அதை உணர்ந்து அதை செய்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது வெற்றிகரமாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சமயம் நான் ஒரு இல்லத்திற்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். அந்த வீட்டில் ஹாலில் பார்க்கும் பொழுது எல்லாமே சுத்தமாய் வைத்திருந்தார்கள். அவங்க புக் ரேக்ஸ்லெல்லாம் புக்ஸ் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய சோஃபாக்கள் எல்லாம் அழகாக சுத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. அதே போல் அவர்கள் நல்ல ஒரு ஹாலில் கார்பெட்டெல்லாம் விரித்து வைத்து மிகவும் அழகு நிறைந்ததாக இருந்தது. சுவரிலெல்லாம் அழகான வசன போர்டுகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அந்த இடம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. அதன் பிறகு அவர்கள் எங்கள் வீட்டை நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போது நான் அவர்கள் வீட்டை ஹாலை விட்டு நான் கடந்து அப்படி உள்ளே போகும்போது என்னுடைய சுவாச ஒரு நாற்றம் என்று நான் என் நாசியிலே சேர்ந்தது. ஒரு அருகலிப்பான ஒரு நாற்றம். ஆனால் வீடு சுத்தமாக இருக்கிறது. ஆனால் அருகலிப்பான ஒரு நாற்றமானது வருகிறது. நான் சிந்தித்து கொண்டே அவர்கள் வீட்டிற்குள்ளாய் நான் கடந்து போனேன். அப்பொழுது தான் அந்த சமையல் அறையிலிருந்து அந்த நாற்றம் வருகிறதை கண்டுபிடித்தேன். அவர்கள் அந்த மீன் கழிவுகளை எல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டி வைத்திருந்தார்கள். அதை தூக்கி எறியவில்லை. அது தூக்கி எறியப்படாதபடி அந்த கிச்சனில் இருந்தபடியினாலே அந்த நாற்றங்கள் எல்லாம், அந்த கழிவுகளிலிருந்து ஏற்படுகிற அந்த நாற்றமானது அந்த வீடு முழுவதுமே பரவி இருந்ததை உணர்ந்தேன். வீடு சுத்தமாக இருக்கிறது, ஆனால் கழிவுகள் அகற்றப்படவில்லை. ஆகையினாலே அந்த நாற்றமானது அந்த வீடு முழுவதும் இருந்தது. பார்ப்பதற்கு சுத்தமாக இருந்தாலும் அந்த நாற்றமானது முக சுளிவை ஏற்படுத்தக்கூடியதாய் இருந்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஒழுங்கும் கிரமமாக இருக்கலாம். ஆனால் அகற்றப்பட வேண்டியதை நீங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது மிகுந்த துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ, நம்மை நாற்றமடிக்கக்கூடிய காரியங்கள், கிரியைகள், குணாதிசயங்கள், சுபாவங்கள் நம்மிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து அதை நாம் சரிபடுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையானது மிகுந்த தேவனுக்கு பிரியமான ஒரு நற்கந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கொலேசியர் 3வது அதிகாரம் 1-2 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர் தேய்ந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் வலது பாரசத்தில் இடத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, தேவன் நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் நோக்கி பார்ப்போம். இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நாம் இயேசுவை ஒரு வீட்டிற்காகவோ
அல்லது ஒரு 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 வாகனத்துக்காகவோ அவர் நம்புவோம் என்று சொன்னால் அதைவிட பரிதாபத்துக்குரியது ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆகையினாலே நாம் மேலானவைகளை நாம் நாடுவோம். ரட்சிப்பு, அபிஷேகம், இவைகளுக்கு மேலானதை தேவனோடு உறவாடுதல், அவருடைய தரிசனங்கள், அவருடைய வழிநடத்துதல், அவரோடு கூட அந்யோன்யமான ஒரு உறவு, இவைகளை நாம் நாடுவோம். பரலோகத்துக்குரியவைகளை நாம் நாடுவோம். ஹல்லேலூயா. பவுல் பாருங்க, 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானாம். அவன் மனுஷ பாஷையோ தூத பாஷையோ அது பரலோக பாஷையோ அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த தரிசனத்தை கண்டான், அவன் கேட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையும் கூட மேலானவைகளை நாம் நாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவன் குப்பை தொட்டியில் எச்சில்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனை பார்த்தபோது ஒரு மனிதன் மனது இறங்கி என்ன செய்தான், அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் போய் நல்ல உணவை வாங்கி அதை பார்சல் பண்ணி அவன் கையில் கொடுத்து இதை சாப்பிடு என்று சொன்னான். அந்த உணவை அவன் கையிலே வாங்கினான். வாங்கி பார்த்து விட்டு அதை தூக்கி எறிந்து விட்டு திரும்பி அந்த மனிதன் என்ன செய்தான், குப்பை தொட்டிக்கே போய்விட்டு திரும்பி அந்த எச்சிலையே அவன் உண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு அந்த சுத்தமான உணவு, அந்த விலையுந்த உணவு, அந்த நல்ல உணவு, அதனுடைய மகிமை, அவன் அதனுடைய மகத்துவம், அதை குறித்த தரம் அவன் அறியாது போனபடியினாலே அவன் எப்பொழுதும் போல குப்பை தொட்டியிலேயே போயிட்டு அந்த எச்சிலை சாப்பிடுகிறவனாய் இருக்கிறான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு உயர்ந்தவர்களை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு மேலானவர்களை வைத்திருக்கிறார். தேவன் தாமே நமக்கு சிறப்பானதை தேவன் வைத்திருக்கிறார், தரமானதை வைத்திருக்கிறார். ஆகினாலே நாம் அதை நாடுவோம். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை. ஆனால் கர்த்தரோ நமக்காக சிறந்ததை வைத்திருக்கிறார், உயர்ந்ததை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் நாடுவோம். நாம் இந்த பூமிக்குருவிகள் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற அசுத்தமானவைகள் அல்ல, தற்காலிகமானது அல்ல. இவைகளே நாம் நாடிக்கொண்டு இருக்க வேண்டாம். இவைகளுக்காக இயேசுவினிடத்தில் நாம் வர வேண்டாம். நாம் இயேசுக்காகவே வருவோம். இயேசுக்காக, அவருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்காக நாம் வாழ்வோம். அவருக்கு பிரியமான ஒரு ஜீவம் நாம் ஜீவிப்போம். கர்த்தர் எந்த விதத்தில் நம்ம விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நாம் வாழ்ந்து காட்டுவோம். அதை நாம் நாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் நம்மை அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தாலே நம்முடைய பாவங்களை கழுவினார், நம்மை சுத்திகரித்தார், நம்மை விசேஷமானவர்களாய் தேவன் மாற்றினார். அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பினார், அவருடைய அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பினார். கர்த்ததாமே நாம் முன்னிருந்த வாழ்க்கையை விட கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு எவ்வளவோ வேறுபாடுகள் உண்டு, எவ்வளவோ நம்முடைய வித்தியாசங்கள் உண்டு. நாம் பாவையாக இருந்தோம், ஆனால் இப்போதோ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, அவர் புத்திர சுகார ஆவியை பெற்றவர்களாக, தேவ புத்திரர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இன்றைக்கு பரலோகத்துக்குரியவர்களாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே இவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த நேர்த்தியான வாழ்க்கையை நாம் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மேன்மேலும் மேன்மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அனுபவங்களை நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அந்யோன்யத்தில், அவருடைய ஐக்கியத்தில் வளர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பை ருசிப்பதிலே நாம் வளர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் காண்கிறவர்களாக நாம் வளர வேண்டியதாக இருக்க வேண்டும். அப்படியாகவே ஆண்டவர் தாமே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அல்லவா? அதை அறிந்து உணர்ந்து நாம் என்ன செய்யும் வேண்டும்? வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லையாம். ஹல்லேலூயா. நாம்
தேவைகளை ஆண்டவர் நமக்கு தருவார், நன்மைகளை தருவார், குறைவில்லாத நம்ம ஜீவித்தை நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட இணையப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையானது அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும், வெற்றிகரமாக இருக்கட்டும். சங்கீதம் 34:9 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவு இல்லையாம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜீவித்தை நாம் ஜீவிப்போம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை ஜீவிப்போம். கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம், அந்த அழைப்பிலே நாம் வளர்ச்சி உடையவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இந்த அஸ்திவாரத்தை மீண்டும் மீண்டும் போடாமல் பூரணராகும்படி கடந்து செல்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதிலேயே நாம் நிலைத்திராமல் நாம் இன்னும் கடந்து போவோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறது. நமக்காக கிறிஸ்துவுக்குள் அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். 2 விதமான சுவிசேஷங்கள் உண்டு. ஒன்று விடுதலையின் சுவிசேஷகம், இன்னொன்று மகிமையின் சுவிசேஷகம். விடுதலையின் சுவிசேஷகம் பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசினிடத்திலிருந்து விடுதலை, உலகத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலையின் சுவிசேஷத்திலே நாம் இருந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இப்போது நமக்கு மகிமையின் சுவிசேஷத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போவோம். அன்னோனியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய அனுபவங்களில், அந்நிய பாஷை பேசுகிறதுல, தரிசனங்களில், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்கள், கோழிக்கும் கழுகுக்கும் ஒற்றுமைகள் உண்டு. கோழிக்கும் சிறகுகள் உண்டு, கழுகுக்கும் சிறகுகள் உண்டு. கோழி பறக்கும், கழுகும் பறக்கும். ஆனால் கோழி கூரை வரைக்கும் பறக்கும், ஆனால் கழுகு வானத்தை முட்டும் அளவுக்கும் பறக்கும். பாருங்க, கோழியானது கூரை வரைக்கும் பறந்து திரும்பி குப்பை மேட்டுக்கே வந்துவிடும். திருப்பி குப்பையில் இருக்கிறது கிளறி சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் கழுகு அப்படி அல்ல, உன்னதத்திலே வட்டமிடும். உயர்ந்த இடத்தை தான் அந்த கழுகு விரும்பும், அது உயர்ந்த இடத்துல தான் அது வாசமும் செய்யும். ஆகினாலே கழுகுக்கும் கோழிக்கும் எத்தனையோ வித்தியாசம் உண்டு. நீ ஒரு கோழியினுடைய சுபாவத்திலே குப்பை மேடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது கழுகை போல உன்னதத்திலே வட்டமிடும் உன்னதமான அனுபவங்களுக்குள் கடந்து போக விரும்புகிறாயா? அதற்கு குப்பை மேடை போதும். கோழிக்கு குப்பை மேடு அனுபவத்தையே அது விரும்புகிறது. அதற்கு கூரை வரைக்கும் பறந்தால் போதும், இன்னும் மேலே பறக்க அதுக்கு விருப்பம் இல்லை. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதோ நான் கொஞ்சம் வளர்ந்தால் போதும், அல்லது கர்த்தருக்கு நான் கொஞ்சம் சாட்சியோடு கூட ஜீவித்தால் போதும் என்று ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கழுகை போல உயர்ந்து ஐயா வானத்தை முட்டுமலைக்கும் உன்னதத்திலே நான் வட்டமிட்டு ஆண்டவரோடு கூட நான் உலாவுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஒரு கோழிக்குள்ளான ஒரு அனுபவமா, அல்லது ஒரு கழுகை போலவா? கழுகு என்ன செய்யுமா? புது பலனை பெறுமாம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கழுகு என்ன செய்யும்? தன்னுடைய சரீரத்திலே அதனுடைய கனம், அதனுடைய சதை, மாமிசம் அதிகமாகும் பொழுது அது உயர்ந்தமான ஒரு இடத்திற்கு சென்று தன்னுடைய மூக்கையும் தன் கால் எலும்புகளையும் அது என்ன செய்யுமாம்? உடைத்து அது காலில் நகங்களெல்லாம் உடைத்து விற்று அது என்ன செய்யுமாம்? கடைசியில் அது அங்கே சாப்பிடாம தன்னைத்தானே பசியோடு வருத்தத்தோடு பல நாட்கள் அது காத்திருக்குமாம். அப்படி காத்திருக்கும் பொழுது அதன் மாமிசமெல்லாம் குறைந்து புது நகங்கள் எல்லாம் வளருமாம், கண்கள் எல்லாம் புது பொலிவை படுமாம், புது பார்வை உருவாகுமாம். அப்பொழுது அது முன்னை விட இன்னும் அதிக உயரத்துக்கு அது பறக்குமாம். ஆம்,
அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கோழிகளைப் போல கூரை அளவு பறந்துவிட்டு மீண்டுமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? குப்பை மேடில் வந்து குப்பை மேட்டின் ஜீவியம் ஜீவிக்கக்கூடாது. நாம் வானத்திலே வட்டமிடும் உன்னதத்திலே ஆண்டவரோடு கூட உலாவுகிற அந்த அனுபவத்தோடு கூட நாம் ஜீவிப்போம். நமக்கு கொஞ்சம் பறக்கிறது இல்லை, நாம் we are born to fly. ஹல்லேலூயா. நம்ம உயர 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 பறந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து 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 கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஓவியத்தை நாம் பார்க்கலாம். ஓவியம் எல்லோரும் பார்க்க முடியும், எல்லோரும் கண்டு மகிழ முடியும். ஆனால் ஓவியத்தை வரைவது அதன் கலை தெரிந்தவர்கள் மாத்திரமே அந்த ஓவியத்தை அது வரைய முடியும். எல்லோராலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆகினாலே பார்ப்பதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எளிதாய் தோன்றினாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் கடினமானது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ்வது, இயேசுவுக்கு வார்த்தைக்கு பிரியமாக நாம் ஜீவிப்பது, இவைகள் போன்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். ஹல்லேலூயா. பாருங்க, மலைப்பிரசங்கம் வாசிப்பது மிகவும் எளிது. ஆனால் அந்த மலை பிரசங்கத்தின்படி நடப்பது தான் கடினமாய் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படியாய் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால் அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நமக்கு அர்ப்பணிப்பு இருந்தால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையானது வாழ முடியும். உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும். கோழியை போல வாழ்வது அல்ல என் வாழ்க்கை, நான் கழுகை போல நான் உன்னதத்திலே நான் பறக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக அந்த சிந்தனை வர வேண்டும். நான் வாழும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை போதும், நான் கொஞ்சம் பறந்தால் போதும், நான் இருக்கிற நிலைமையில் இருந்தால் போதும், எனக்கு இந்த அளவு பறந்துட்டேன், இந்த குப்பை மூட்டில் இருந்தால் மட்டும் போதும். குப்பையிலே குப்பைகள் தான் இருக்கும், குப்பையிலே புழுக்கள் தான் இருக்கும். நாம் கீழ் நோக்கி பார்க்கிறவர்களாக அல்ல, நாம் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள், உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. கழுகை போல பறக்க பாருங்க, உயர உயர எழும்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர பாருங்க. இன்னும் மேன்மேலுமாக கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உயர எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர வளர கர்த்தரை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிதாவையும் குமாரனை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சகிப்புள்ள ஒரு வாழ்க்கை. சகித்தல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சமயம் பவுல் வேண்டுகிறார், அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த முள் அவரை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. 3 முறை ஜெபம் பண்ணினாராம், அது நீங்கும்படியாய். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சரீரத்தில் இருக்க அந்த முள் அவரை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்தது, அவரை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் கூட பவுல் அதை சகித்தார். கர்த்தர் அவருக்கு கிருபையை கொடுத்தார். எப்போதெல்லாம் வேதனை வருமோ அப்போதெல்லாம் தேவ கிருபை அவரை பாதுகாத்தது. அதே போல தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் வாழ்க்கையானது ஒரு முள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையானது மலர்படுக்கை போன்ற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை முள் நிறைந்த ஒரு பாதை. சில முட்களை இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டு விடுவார். ஆனால் சில முட்களின் மேலே நாம் நடந்து போக வேண்டும். அப்படி நடந்து போகும்போது மாத்திரமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அனுபவம் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அந்த வேதனைகள் உனக்கு உண்டாகும், ஆனால் அந்த வேதனையை நீங்கள் சகித்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் துன்பங்கள் உண்டு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆம், நீதிமானாய் வாழும்போது துன்பங்களை நீ சகித்துதான் ஆக வேண்டும்.
உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதோ உனக்கு பகைவர்கள் தோன்றதான் செய்வார்கள், உனக்கு எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனாலும் கூட அதன் ஊடாய்தான் நீ கடந்து போக வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பரிசுத்தமாய் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழ வந்தபோது அவர்கள் அக்னி சூளையை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அக்னி சூளைக்குள் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ நீதிமானாய் வாழ வேண்டும் சொன்னால், பக்தியாய் வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ முட்களின் நடுவே தான் நீ போக வேண்டும். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். லீலி புஷ்பத்தில் போன்றவர் அவர். ஆம், காட்டு புஷ்பத்துக்குள்ள லீலி புஷ்பத்தை போன்றவர். முட்களின் நடுவில் தான் அந்த லீலி புஷ்பமும் இருக்குமாம். இயேசு இந்த பூமியில் வந்தார். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை விதமான அவரை குறித்த பரிகாச சொல்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் சகித்தார். அந்த வாரினால் அடிக்கப்பட்ட காயங்கள், முள்முடி சுட்டப்பட்ட காயங்கள், சரீரம் முழுதும் அந்த வேதனைகள், அவருடைய கைகளில் ஆணி பாய்ச்சின காயங்கள், கால்களில் ஆணி பாய்ச்சின காயங்கள், விழாவில் ஈட்டினால் குத்தப்பட்ட காயங்கள், அவர் நிர்வாணமாய் கொண்டு செல்லப்பட்டது, நிர்வாணமாய் அறையப்பட்டது. அவர் ஆவியிலே, அவருடைய ஆத்மாவிலே, அவருடைய சரீரத்திலே அத்தனை வேதனைகளையும், அத்தனை அவமானங்களையும், அத்தனை காயங்களையும், அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்று சகித்தார். சகிப்புத்தன்மை அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பம் இருந்தது, கிறிஸ்துவ குடும்பம். கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் ஜீவித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கணவன் வேலைக்கு போய்விட்டு வரும்போதெல்லாம் மனைவி எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் லேட்டாய் வருகிறாய், நீ யாருடன் சுற்றி விட்டு வருகிறாய், நீ அவளோடு கூட இருந்து வருகிறாய். அந்த கணவனும் கொஞ்ச நாள் அப்படியே சகித்து 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 வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் சகிப்புத்தன்மைக்கு அவனுக்கு அளவுக்கு மிஞ்சி விட்டது. உடனே அவன் என்ன செய்தான், பக்கத்தில் இருந்த ஒரு பக்கெட்டை எடுத்து அந்த மனைவியின் தலையின் மீது ஒரு அடி அடித்தான் பாருங்க. அதன் பிறகு அந்த குடும்பம் பிரிந்தது. இன்று வரைக்கும் அந்த குடும்பம் இணையவே இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவோ சகித்தவன். ஐயா, அந்த ஒரு நாள் கொஞ்சம் சகிப்புத்தன்மை பார்த்துருந்தானா நிச்சயமாக தன் மனைவியை பிரிந்திருக்க முடியவா? அது தேவையில்லாதன்னு இருக்கும். ஜபம்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். ஆனால் அவன் அவசரப்பட்டான். இன்றைக்கு மனைவியை பிரிந்து அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். சகிப்புத்தன்மையானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் கோபம் அல்லது ஒரு நிமிடம் கோபம் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துவிடும். இன்றைக்கி நீங்கள் சிறைசாலையில் போய் பாருங்கள், ஏன்டா இந்த கொலை செஞ்சேன்னு கேட்கும்போது, தெரியலைங்க, எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. என்னுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாத்துக்கும் என் கண்ட்ரோலை மீறி நான் கொலை பண்ணிட்டேங்க என்ன சொன்னால், அவனால் சகிக்க முடியல. தன்னுடைய சரீரத்தை அவனால் அடக்க முடியல. அவன் உணர்ச்சிகளை அவன் அடக்க முடியல. கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டான். ஆகினால அடித்து கொன்று விட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அந்த கல்வாரி சிலுவையிலே சகித்தார். அவர் தேவனுடைய ரூபம் தான். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷ ரூபத்தில் இருந்தார். ஏனென்று சொன்னால், உனக்கு எனக்கும் அவர் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சகிப்புத்தன்மையினால்தான், அவர் சகித்தபடியினால்தான், அவர் சிலுவையை சகித்தபடியினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஐசுருவானன் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். ஆனால் முடிவு என்ன? வேதனை நிறைந்த ஒரு இடத்துக்கு போனான். பற்கடிப்புள்ள ஒரு இடம், பாதாளத்துக்குள்ளே அவன் போய் சேர்ந்தான்னு சொல்லி ஆண்டவராக இயேசு ஒரு உவமையில் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பார்த்திருக்கலாம், இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ்ந்து போய் கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. அவங்களுக்கு முடிவு ஐயோ. சாலமனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ராஜா எவ்வளோ சுகபோகமாக வாழ்ந்தான். அவன் கண் இச்சித்ததெல்லாம் அனுபவிச்சானான். அவன் ஒன்றுமே அவன் விட்டு வைக்கலையாம். ஆனால் அவனோட முடிவு பாருங்கள், விசுவாச பட்டியலாகிய எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் அவன் பெயர் இருப்பதில்லை. அவன் முடிவு ஐயோவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சகிப்பு தன்மை ரொம்ப முக்கியம். தாவீதை துரத்துறான் சவுல். ஆனால் தாவீது சகித்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் தாவீதை தன் இறுதியத்தை கற்றவனாக மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேல் மீது தாவீதை தேவன் என்ன செஞ்சார்? ராஜாவாய் கொண்டு வந்தார். இன்றைக்கி உன் ஆஃபீஸில் அல்லது உன் பிஸ்னஸில் அல்லது உன் குடும்பத்தில்
ஒரு பெருங்காற்று வீசி உன்னை அசைக்கக்கூடும் என்று சொன்னால் அந்த இடத்துல சகிப்புத்தன்மை உனக்கு ரொம்ப தேவை. கடும் காற்று கூட வீசலாம், சொல் காற்று கூட வீசலாம், ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய சரீரத்தை, உங்கள் உணர்ச்சிகளை அடக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ வாலிப பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க உணர்ச்சிகளை அவர்கள் அடக்க முடியாதபடியினாலே அவங்க வாலிப வயதிலேயே கெட்டு போய் விடுகிறார்கள். அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அவங்க இடம் கொடுக்கிறபடியினாலே அவங்களால வெற்றி பெற முடியலை. அவங்க வாழ்க்கை சீர்கெட்டு போய் விடுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு சகிப்புள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய உணர்ச்சிகளை அடக்குகின்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழி உண்டா என்று பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் முட்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மேற்கொண்டு ஜீவிப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, கண் இச்சித்ததை அல்லது தங்களுடைய இருதயம் விரும்பினதை செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யும்பொழுது அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகிறது வழிய நன்மையாய் முடிவடையதில்லை. ஆகினாலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு வாழ்க்கையாகும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையானது மற்றவங்க கவனம் உங்கள் மேலே வரணும். ஐயோ, இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு இவனோட வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருந்ததே, சீர்கெட்டு போயிருந்ததே, அசுத்தமாக இருந்ததே. கிறிஸ்துவுக்குள் இவன் வந்த பிறகு இவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே, என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதே, என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதே, இவனுடைய பேச்சு எல்லாமே நடவடிக்கை எல்லாம் நேர்மையுடையதாக இருக்கிறதே, இவன் உயர்ந்தவனாய் காணப்படுகிறானே, முன்னிருந்தது போல இல்லையே என்று சொல்லி மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். அல்லேலூயா. நல்லா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கிறிஸ்துவுக்குள் எவன் உண்மையாய் ஜீவிக்கிறானோ, கிறிஸ்துவுக்குள் எவன் ஒருவன் விசுவாசமாய் ஜீவிக்கிறானோ, கிறிஸ்துவுக்குள் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை ஜீவிக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறானோ, அவன் மலை மீது இருக்கும் பட்டணம் போல பிரகாசிப்பான். அவன் மறைந்தே இருக்க மாட்டான், எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உலக மக்கள் அவருக்கு அப்ரஹாம் லிங்கன் உலக மக்களை ஈர்த்த ஒரு பெரிய தலைவனாக இருந்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். அப்ரஹாம் லிங்கன் நினைக்கும் போது ஒரு காரியம் நினைப்பு வருகிறது. அவர் உரத்த சத்தத்தோடு கூட அவர் அறையை மூடிக்கொண்டு அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து அவர் காண வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவரை அழைத்தார்கள். நான் முக்கியமாக பெருந்தலைவரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன், இப்போது அவரோடு கூட நான் பேச முடியாது என்று சொல்லி 4 மணி நேரம் இயேசுவோடு கூட பேசி ஜெபித்து முடித்துவிட்டு தான் அந்த தலைவரை கண்டு பேசினாராம். அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தபடியினாலே அவர் உலகத்தால் அவர் மலை போல அல்லது சூரியனை போல அவர் பிரகாசிக்கிற ஒரு தலைவராக காணப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் போதிப்பாங்க, ஆனால் போதித்தபடி வாழ மாட்டாங்க. அல்லேலூயா. சில பேர் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுவாங்க, ஆனால் கிறிஸ்துவாகிய இயேசுவை போல வாழ்ந்து காட்ட மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லி, ஆனால் பிறருக்கு அவங்க வெளிச்சமாக இருக்கவே மாட்டாங்க. நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது பிறருக்கு அந்த கவனத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை
மற்றவர்கள் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறதா? எப்படி உன் வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து இருக்கும்போது கிறிஸ்து சுற்றி ஏராளமான ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அவரை சூழ்ந்து அவரை தேடி வியாதிஸ்தர்கள் வந்தார்கள். அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க வந்தார்கள். அவர் குற்றம் சுமத்த வந்தவர்கள் உண்டு. இவர் மேசியாவா என்று பார்க்க வந்தார்கள். இவர் தீர்க்கதரிசியா என்று பார்க்க வந்தார்கள். இவர் தேவகுமாரனா என்று பார்க்க வந்தார்கள். இப்படியா பல ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் ஈர்க்கப்பட்டவராய் மற்றவர்களால் அவர் ஈர்க்கப்பட்டவராய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் இருக்க வேண்டும். நாம் ஒரு பிஸ்னஸாக நம்ம ஒரு வேலையில் இருந்தால் கூட அல்லது நம் வாழ்க்கின்ற சமுதாயத்தில் கூட தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வெளிச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு ஆறுதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு நம்முடைய தூய்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் தேவன் எவ்வளோ கிருபை உள்ளவர், அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படியாய்ப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. பிதா தமது குமாரனையே தந்து அன்பு கூர்ந்தாராம். அந்த அன்புக்கு அளவே இல்லை. இயேசு நமக்காக ஒரு ஜீவனே கொடுத்த அன்பு கூர்ந்தாராம். அவர் அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையானது இயேசுவோடு கூட வாழ்க்கின்ற வாழ்க்கையானது அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்புள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுங்களா? பரனை நேசி பிறனை நேசி. நாம் தேவனை நேசிக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே போல் பிறரிடத்திலும் நம்மை நேசிக்கிறது போல பிறரிடத்திலும் நாம் அன்பு கூறுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சில பேருக்கு எலியாவை போல எச்சரிக்கை தெரியும், எச்சரிக்கை பண்ண தெரியும். சிலருக்கு பினகாசை போல வைராக்கியமாக பக்தியாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிலருக்கு யோவான் ஸ்நானனை போல எளிய வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்பாங்க. சில பேர் பவுலை போல தங்களை வருத்தி ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் இயேசுவை போல அன்பாகவும் பரிவோடும் நாம் நடந்து கொள்கிற வாழ்க்கை தான் நம் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்மியமாக மன மகிழ்ச்சியோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையானது இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நாமும் அன்புள்ளவர்களாகவே இருப்போம். ஹல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிறருமே அன்பு இருந்தால் அந்த இடத்துல கசப்பு இருக்காது. அன்பு இருந்தால் அங்கே வைராகியம் இருக்காது. அன்பு இருந்தால் அங்கே பகை இருக்காது. அங்கே அன்பு இருந்தால் மன்னிப்பு மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஹல்லேலூயா. அன்பு இல்லாத ஒரு மனுஷன் இருக்கானா அவன் ஆண்டவரை அறியாதவனாக தான் இருப்பானே ஒழிய அவன் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லி அழைக்கவே முடியாது. கிறிஸ்துவை அறிந்தவன் என்று சொல்லவும் முடியாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தினாலே சும்மா நாவினாலே சொல்லிட்டு போகிறதுல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அதை கிரியினாலே நாம் உண்மையாக அதை வெளிப்படுத்துவது தான் அன்பு. ஹல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவனாய் இருப்பான். நம்ம வசனத்தினால அல்ல, நம்ம நாவினால் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பேப்பர்லேயோ நியூஸ்லேயோ பார்த்தோன்னா ஏதாவது ஒரு குற்றமோ
அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோ அங்கே பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவ பெயரையும் கூட நாம் பார்க்க முடியும். இந்த குற்றம் இந்த இவர் செய்தார் என்று சொல்லி அந்த பெயரை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவனுடைய பெயராக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகில் உண்மை கிடையாது, இன்றைக்கு உலகிலே பரிசுத்தம் கிடையாது, இன்றைக்கு உலகிலே அன்பும் கிடையாது. ஹல்லேலூயா. நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகம் முடிய பிறந்தும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும் தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை ஒரு சமயம் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு ஹோட்டலில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பார்ப்பதற்கு தம்பதிகளை போல் கணவன் மனைவி போல் இருந்தார்கள். அவர்கள் உணவு அறிந்து விட்டு அவர்கள் சில ஃபுட்டு பார்சல் பண்ண சொன்னாங்க. அந்த பார்சலை பண்ணி அந்த பில்லு அந்த சர்வர் என்ன செஞ்சார், நீங்கள் போய்ட்டு அந்த பில்லை பே பண்ணிட்டு அந்த பார்சலை நான் வந்து அந்த கேஷ் கவுண்டரில் வச்சுருக்கேன், நீங்கள் காசு கொடுத்துட்டு எடுத்து போயிடுங்கன்னு சொல்லிட்டார். இவங்களை என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிட்டு அங்கே என்னது காசு கொடுத்துட்டு அந்த பொட்டலத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அந்த பொட்டலத்தை அவுக்கும் பொழுது அந்த பொட்டலத்தில் நிறைய பணம் இருந்துச்சாம். அந்த ஹோட்டல் உரிமையாளர் அதை பேங்க்கில் டிபாசிட் பண்ணுறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி வச்சுருந்தார். அதை தவறுதலாக இவர்கள் எடுத்து வந்து விட்டார்கள். உடனே அவர்கள் திரும்பி போய் அந்த ஹோட்டல் உரிமையான இடத்துல போய், இது பாருங்கள் தவறுதலாக இந்த பணம் வந்து விட்டது, பார்சலுக்கு பதிலாக திருப்பி கொடுத்தார்களாம். அப்பொழுது அங்கிருந்த சில தொலைக்காட்சி வேலை சிப்பந்திகள், இது இப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்களா, கிடைத்த பணத்தை சுருட்டி கொண்டு போகாமல் அது திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பேட்டி எடுக்கவும் அவர்களை கேமராவில் அவங்கள ஃபோட்டோ எடுக்க வரும்போது அவர்கள் இருவரும் தங்களுடைய முகங்களை மறைத்து கொண்டு எங்களை ஃபோட்டோ எடுக்காதீர்கள், எங்களிடத்தில் பேட்டியும் எடுக்காதீர்கள் என்று சொல்லி பயந்து நடுங்கி ஓடினார்களாம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஆணும் பெண்ணுமாய் பார்ப்பது கணவன் மனைவி போயிருந்தார்கள். அவர்கள் கணவன் மனைவி அல்ல, அவர்கள் ஒரு கள்ள காதலராக இருந்தார்கள். அல்லேலூயா. பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க, ஆனால் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சில விஷயங்களில் உண்மை உள்ளவர்களாய் உலகத்துக்கு தோன்றுகிறார்கள், ஆனால் தன் அந்தரங்கத்திலோ உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழி 28வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 25:21 கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவனை தேவன் அநேகத்தின் மீது அதிபதியாய் வைப்பாராம். உண்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தாவீது அவர் தன்னுடைய சமுதாய வாழ்க்கையிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். தானியேல் தன்னுடைய வேலையிலே உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகினால் நம் தேவன் உண்மை உள்ளவர், நம் தேவன் சத்தியபரராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட உண்மையுள்ளவர்களாக இருப்போம், பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்போம், அன்பு உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இறுதியாய் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி விடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாறாவும் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு ஏலிமும் உண்டு. ஆனால் மாறா வரும் பொழுது முறுமுறுப்பாங்க, ஆனால் ஏலியும் வரும்போது சந்தோஷப்படுவாங்க. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அது கசப்பாக தான் இருக்கும், துன்பங்கள் வந்தால் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் முறுமுறுக்காதீங்க, சந்தோஷத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் ஏலிமை வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாறாவும் உண்டு, ஏலிமும் உண்டு. ஆனால் முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவன் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைங்க,
அவர் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசமாக இருங்க, பக்தியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையானது தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ள நாற்றமடிக்கிற காரியங்கள், சீர்கெட்டு போன காரியங்கள், அசுத்தமானவைகளை எல்லாம் எடுத்து போடுவோம். ஒன்று, மேலானவைகளை நாம் நாடுவோம். ரெண்டாவது காரியம், நம்ம உயர உயர வளர்களாக இருக்கப்பட்டோம். மைண்ட் செட்டில் ஒரு கோழி போல இல்லை, நம்ம ஒரு கழுகை போல் நம்ம உயர வானத்தை முட்டுகிறவர்களாக கர்த்தரோடு உன்னதத்தில் உலாவுகிறவர்களாக நம்ம மாறற்றோம். மூணாவது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை, உணர்ச்சியை அடக்கி வாழ்வோம். அடுத்தது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் மாறாக இருக்கோம், முறுமுறுக்காதீங்க. எளிமும் இருக்கும், சந்தோஷமாக இருங்க. மாறாவாக இருந்தாலும் சரி, எளிமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. விசுவாசமாக பக்தியாக இருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையானது பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையானது ஒரு அன்புள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அன்புள்ள இயேசுவை இந்த காணொலியை காண்கின்றவர்கள், ஆண்டவரே, தேவன் விரும்புகிற இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.